ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் இருப்பது அது எத்தனை பாக்கியம். அவருடைய சன்னிதானத்தில் ஆராதிப்பது அது எத்தனை மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாஞ்சை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 10வது வசனத்தை எடுத்தவங்க ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. நீதிமொழிகள் 13:19. வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. வாஞ்சையை நிறைவேற்றுவது ஆத்துமாவுக்கு இனிதான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கு, நமக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கு. அந்த விருப்பம் நிறைவேறிடுச்சுன்னா பிரியமானவர்களே, அதை போல ஒரு இனிமை, ஒரு மேன்மை, ஒரு பெரிய காரியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சபையிலிருந்து நிறைய பேர் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் திருமணம் முடித்து போயிருக்கிறார்கள். ஆகிலும் ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, சிலர் தங்களுடைய பிள்ளைகளை ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர் பட்ராஜன் அவர்கள் அவருடைய மகளை ஊழியம் செய்யும்படியாய் ஊழியக்காரருக்கு கொடுத்திருக்கிறார். அதை போல அருமையான சகோதரர் டேவிட் அவர்களும் தன் மகளை ஊழியக்காரருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த சந்தோஷத்தை காட்டிலும் ஊழியத்தில் பிள்ளைகள் இருப்பது தான் பெரிய சந்தோஷம். என்னோட இருக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அருமையான சகோதரர் ஜெபசிங் ஐயாவும் அவருடைய மகளை ஒரு ஊழியக்காரருக்கு தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் என்ன சந்தோஷம்னா, நம்ம மக நம்முடைய சபையில் உள்ளவங்க நல்ல ஒரு ஐடி ஆஃபீஸருக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். அரணிக்கர் போட்டவங்க கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும், அப்படியெல்லாம் நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு என்ன சந்தோஷம்னா, நம்ம பிள்ளைகள் ஊழியக்காரர்களுக்கு போகும்போது அது பெரிய சந்தோஷம். காரணம், இம்மைக்குரிய ராஜ்யம் அல்ல. ஒரு வேலைக்கு போகிறவன் அவன் குடும்பத்தை கட்டுவான், ஆனால் ஊழியத்துக்கு போகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவான். அல்லேலூயா. வாஞ்சையை நிறைவேற்றுவது மிகுந்த இனிமையான ஒரு காரியம். என் வேதம் சொல்லுது, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் நம்முடைய ஆத்துமா என்ன வாஞ்சிக்கிறதோ, அல்லேலூயா, அல்லேலூயா, நம்முடைய ஆத்துமா எதை ஆசைப்படுதோ, நம்முடைய ஆத்துமா எதற்காக நோக்கமாக இருக்கிறதோ, நம்முடைய ஆத்துமாவின் வாஞ்சையை நிறைவேற்றி நம்மை மகிழ பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் எழும்பலாமா? ஓகே. பக்கத்தில் உள்ளவங்க கையை குலுக்கி சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் உன் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். நான் என்னதோ கம்ப வச்சுட்டு ரெண்டு சொல்றியா இல்லையா சொன்ன மாதிரி நீங்க சொல்றீங்க. கொஞ்சம் ಸಂತೋಷமா ಸ್ವಲ್ಪ ಸಂತೋಷವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಬಯಕೆಗಳನ್ನು ಪೂರೈಸುತ್ತಾನೆ. சொல்லுங்க பாப்போம். பாச்சி எந்த ஒரு சாட்சியும் 3 பேர் 3 இடத்துல சொல்லிட்டு அது உறுதிப்படும். ஆண்டவரும் சொல்றார், 2 அல்லது 3 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை தீர்மானிச்சிட்டாலும் நானும் வந்து அங்கே உட்கார்ந்து ஆமேன் அப்படிதான் நடக்கட்டும்னு சொல்லிடுவேன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ஒரு 3 பேர்கிட்டையாவது சொல்லாமா? இன்னைக்கு காலையில் பாருங்க, என் பிரசங்க தலைப்புக்காக ஆண்டவர் கொஞ்சம் மழையை ஊற்றினார். நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா, நம்ம திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதனால கொஞ்சம் நல்லா காலை நிமிட்டு தூங்குறதுக்கு பெட்ஷீட்டை மூடி தூங்குறதுக்காக ஆண்டவர் எனக்கு மழையை கொடுத்தாருன்னு சொன்னீங்க. இல்லை இல்லை இல்லை, என் செய்தியை நிறைவேற்றுறதுக்கு தான் கர்த்தர் மழையை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா வறட்சியான காலத்திலும் அமெரிக்காவில் தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து வறட்சியான காலம். விலைவாசி ஏறி போச்சு. பூண்டு விலை எவ்வளோ இப்போ கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
சொல்லி கம்மியாக்கிட்டேன் போன வாரத்துல இருந்து சொல்லி 400 ரூபாவா, சில இடத்துல 450 ரூபா. வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை, நமக்கு ஏன் தெரியுமா அல்லேலியா வர மாட்டுக்கு? வறட்சியான காலத்திலும் உன் மாம்சத்திற்கு 2 ரொட்டி பிரியாணியை கொடுப்பாராக. அப்படி சொல்லிட்டா உங்களுக்கு சந்தோஷம் வரும், அல்லேலியா வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமா திருப்தி அடைந்தா எல்லாத்துலயும் உனக்கு திருப்தி. ஆத்துமா வாழ்ந்துட்டா எல்லாத்துலயும் நீ சுகமா வாழ்ந்துடலாம். இப்போமாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ், ஒரு 3 பேருக்காவது சொல்லுங்களேன், ஆண்டவர் வாஞ்சையெல்லாம். நிறைய சேர் காலியா இருக்கு. சேரை விட்டு போறதுனால யாரும் சேரை தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. சொல்லுங்க பார்ப்போம். ನಿಮ್ಮ ಬಯಕೆಗಳನ್ನು உங்க வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. உட்காருங்க. கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி இந்த வறட்சியான காலங்களிலும் இந்த வறட்சியான நாட்களிலும் உங்களுடைய ஆத்துமா திருப்தியாயிருக்கும்படியாய். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்ந்துட்டுனா நீ எல்லாத்திலையும் சுகமா வாழ்ந்துருவ. அதனால இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்ததான பிரியமானவர்களே, யோவான், பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான், அவன் ஜெபிக்கிறான் தன் சபைக்காக. தன் முதிர் வயதில் எபேசு சபையிலே பிரியமானவர்களே, அவன் ஒரு போதகனாக அமைக்கப்பட்ட போது அவன் ஜெபிக்கிறான். என்ன என்று ஜெபிக்கிறான்? என் ஜனங்களுடைய ஆத்துமா உம்மோடு வாழ்ந்து விட்டால், உம்முடைய காரியத்தில் மகிழ்ச்சியாய் இருந்து விட்டால், அவர்கள் எல்லாத்திலையும் சுகமா இருக்க முடியும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள், அதன் மேலே வாஞ்சையாக இருக்கிறார்கள், தேவனுடைய சத்தியத்திற்கென்று பணிவிடை உண்மையாய் செய்கிறார்கள், நற்கிரியைகளை உண்மையாய் செய்கிறார்கள். ஆனபடியாலே அவர்களுடைய ஆத்துமா உம்மோட வாழ்ந்துட்டா அவங்க எல்லாத்திலையும் சுகமா இருக்கணும். இதுக்காக தான் நான் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் என்று பிரியமானவர்கள் அவர் நிருபத்தை எழுதும் பொழுது அவர் இவ்விதமாக எழுதுகிறார். அப்போ வாஞ்சையை நிறைவேற்றுவது ஆத்துமாவுக்கு இனிதான ஒரு காரியம். இந்த வருடத்திலும் கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவின் வாஞ்சையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரத்தில் இந்த கடைசி நாளிலே பிரியமானவர்களே, நம்முடைய சபையில் உள்ளதான அருமையான மகள் அனுஷியாவுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அல்லேலூயா. சில தோல்விகள் ஆரம்பத்தில், சில கலக்கங்கள், ஆனாலும் கர்த்தர் வாஞ்சையை நிறைவேற்றிட்டார். கையை கொண்டு வந்த அடிங்க, இல்லாட்டி அடிக்கிற மாதிரி கோபம் எனக்கு வந்துடும். அல்லேலூயா. நமக்கு என்ன தெரியுமா? நமக்கு யாராவது கொடுத்தா, அதனால தான் நிறைய பேருக்கு ஏமாதிய வயிறு வந்திருக்கு. நமக்கு யாராவது கொடுத்தா கை தட்டுவோம். அல்லேலூயா. இந்த வாரத்தின் போன வாரத்தின் நிகழ்வு என்ன தெரியுமா? நம்முடைய சபையில் 8 வருஷமாக ஒருத்தருக்கு பிள்ளை இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தார். ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, தொந்தரப்படாதுன்னு. அல்லேலூயா. வாஞ்சையை நிறைவேற்றுவது அது இனிமையான காரியம். அல்லேலூயா. நம்முடைய ஆசை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிற தேவன். நம்முடைய வாஞ்சையை நிறைவேற்றுவார். இன்னைக்கும் காலையில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வாஞ்சையையும் அவர் நிறைவேற்ற போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 107ஆம் சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்க பார்க்கலாம். தாகம் உள்ளதான ஆத்துமா, தவனம் உள்ள ஆத்துமா, தாகம் உள்ள ஆத்துமா திருப்தி அடையும் அடியாக பசி உள்ள ஆத்துமா நன்மையினால் நிரம்பியிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவின் தாகத்தை பார்க்கிறார்.
நம்முடைய வாஞ்சையை பார்க்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான நாட்டிலும் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக வச்சுக்கிடுவார். அல்லேலூயா. நம்மளை திருப்திப்படுத்துகிறது தான் அவருடைய விருப்பம். அருமையான தேவனுடைய பிள்ளையை, தன் தகப்பன்மார்கள் பிள்ளைகளை சந்தோஷமாக வைக்கிறதற்காக மழை வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, குளிர் அடித்தாலும் சரி, பிரியமானவர்களை வெளியிலே போய் வேலை செய்து தங்களுக்கு ஜுரம் இருந்தாலும் உழைப்பார்கள். அதுதான் ஒரு தகப்பன் அன்பு, தகப்பன் வைத்திருக்கிற அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் சம்பாதிச்ச உடனே அப்பையும் எதில் அவாட்டுக்கு போவார், எங்கள் அம்மா தான் கூடயே இருப்பேன். ஆனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக என்னெல்லாம் செய்கிறாரு. வேதம் சொல்லுது, பரலோகத்தின் தகப்பன் நம்மை வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறவர். நம்முடைய ஆத்மாவை திருப்தியாய் வைத்துக் கொள்ளும்படியாய் நமக்கு இனிது என்ன என்பதை அறிந்து நம்முடைய ஆத்மாவின் வாஞ்சையை அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 107 சங்கீதம் 8வது வசனம். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. நமக்கு பசி இருந்துச்சுன்னா போதும், நமக்கு என்னென்ன நன்மை வேணுமோ அதையெல்லாம் நிரப்புவார். நம்முடைய வாஞ்சையை அவர் நிரப்புவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் மேலே இருந்து வாசித்திட்டீங்கன்னா அந்த 1-3 வசனங்கள் வாசித்தால் அங்கே வேதம் சொல்லுது பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எனக்கு பிரசங்கத்துக்கு நேரம் கொஞ்சம் தான், கொஞ்சம் வண்டி கொஞ்சம் பெட்ரோல் போட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போனால் நல்லா இருக்கும் வாசிக்கிறவங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 3வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். கிழக்கிலும் மேற்கிலும், கிழக்கிலும் மேற்கிலும், வடக்கிலும் தெற்கிலும் இவங்கெல்லாம் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபைக்கு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்த எல்லா ஜனங்களும் சொல்லிட்டு, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். வாய் யாரெல்லாம் கொண்டு வந்தீங்க சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் யாரெல்லாம் சபைக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் என்ன சொல்லட்டும்? அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லட்டும். காரணம் என்ன தெரியுமா? கீழே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது 4வது வசனத்தில், பிரியமானவர்களே, அவர்கள் தாபரிக்கிற ஊர், அவங்க தங்க வேண்டியதான ஊர், அவங்க போய் சேர வேண்டிய ஊர் எங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனபடியாலே அவர்கள் வனாந்திரத்தில் அகப்பட்டார்கள். கண்ணில் சிலவங்களுக்கு காட்டினாங்க, இந்த வீட்டுக்கு போனால் உனக்கு நல்லது நடக்கும், அந்த ஏரியாவுக்கு போயிட்டா உன்னுடைய டிக்னிட்டி எல்லாம் மாறிடும், உன் பிள்ளைங்கள்லாம் பயங்கர பட்டதாரியாக வந்துடுவாங்க என்ன சிலவங்க சொன்னாங்க. சிலவங்க சொன்னாங்க, இந்த பில்டிங் பாரு நல்லா இருக்கு, இங்கே வாடகைக்கு போயிட்டா உன் வாழ்க்கை வசந்துரும்னு சொன்னாங்க. அவர்களுக்கு தங்களுக்கு தேவன் எந்த இடத்தை குறித்தார், தங்களை ஆசீர்வதிக்கும்படி எவ்விடத்தில் அவர்களுக்கு எல்கையை போட்டு கொடுத்தார் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்களாம். மறந்து விட்டபடியாலே அவர்கள் வனாந்திரத்தின் வழியாக, 4வது வசனம் அதான் சொல்லுது, அவர்கள் என்ன செய்தார்கள்? வனாந்திரத்திலே, அவர்கள் அவாந்திர வழிகளிலே அவர்கள் சிக்குண்டு வேதனைப்பட்டார்கள். அவர்கள் பசியினாலும் தாகத்தினாலும் அவர்களுடைய ஆத்துமா தோய்ந்து போய்விட்டது. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வீடை காலி பண்ணாங்க. இந்த வீட்டில் இருந்தால் தண்ணி இருக்கும்னு சொல்லி, அந்த வீட்டில் தண்ணி வருது, ஆனால் கரண்ட் வர மாட்டேக்கு. அடுத்த வீட்டுக்கு வாடகைக்கு போனால் அங்கே கரண்ட் வருது, காற்று தான் பைப்பில் வருது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வீட்டுக்கு போனால், பிரியமானவர்களே, எல்லாம் இருக்கானா ஒரே சண்டை. இன்னொரு வீட்டுக்கு போனால், பிரியமானவர்களே, வேதனை. அவர்களுடைய ஆத்துமா அங்கும் இங்குமாய்
அலைந்து தோய்ந்து போனதா இருந்தது. ஆனால் என் வேதம் சொல்லுது, இந்த ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது என் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, 7வது வசனத்தில் கர்த்தர் அவர்களை என்ன செய்தாராம்? தான் தாவரிக்கிற அந்த ஸ்தலத்துக்கு போகும்படியாய், அவங்களுக்கு எந்த இடத்துல போனால் நல்லா இருக்கும், உன் வாழ்க்கை எங்கே போனால் நல்லா இருக்கும் என்னை சொல்லி அவர்களை கொண்டு வந்தார். இந்த சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாஞ்சையை நிறைவேற்றும்படியாதான் இந்த செம்மையானவர்களுடைய சங்கத்திலே, அவருடைய சபையில உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் அறிவுபடி ஓடிராத. நான் சில நேரத்தில் என்ன செய்கிறோன்னா, இங்கே நல்லா இல்லை வர்ஷிப், இங்கே கிழவர்கள் எல்லாம் ஆராதிக்கிறார்கள், இங்கே சரியில்லை, எல்லாம் முழு சட்டையாக போட்டு வந்துடுறாங்களா, அந்த சபைக்கு போங்க, எல்லாம் நிக்கர் போட்டுருக்குறாங்க, அந்த சபைக்கு போங்க, பயங்கரமாக புகெல்லாம் வருது, அந்த சபைக்கு போங்க, நம்ம ஆராதிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். உனக்கு தாபரிக்கும்படியான ஸ்தலத்தை கர்த்தர் இந்த இடத்தில் உண்டாக்கி இருக்கிறார். இவ்விடத்தில் வரும் பொழுதுதான் உன்னை செம்மையாய் நடத்தி என் தேவன் நித்தியத்தில் சேர்ப்பார். என் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த தாபரிக்கிற ஸ்தலத்தை நோக்கி போகும்படி அவர்களை செவ்வையாய் வழி நடத்தினார். வழி நடத்தின தேவன் 8வது வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க பாப்போம். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர், அந்த தாகமுள்ள அந்த ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி, அவங்க எதனாலே வறண்டு போனாங்களோ, எதனால் மூர்ச்சித்து விழுந்தார்களோ, எதனால் பலவீனம் அடைந்திருந்தார்களோ, எதனால் அவர்கள் பசித்து தவித்தார்களோ, அந்த எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து அவர்களை நிரப்பினார். எல்லா கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், வீரருக்கு கொடுக்க வைப்பார். உன்னை திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடு கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார், நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார், முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்துல எதுலெல்லாம் இழைத்து போனியோ அதுல திருப்தியாய் நடத்துவார். எல்லாம் மனப்பாடமா சொல்லுங்க பார்ப்போம். நீங்க மனப்பாடமா சொல்லணும்னு தான் 2 சைட்லையும் நான் என்ன செய்யல, வசனத்தை போடல, தெலுங்குல போட்டு வச்சிருக்கேன். தெலுங்காரங்களுக்கே தெலுங்கு படிக்க தெரியாது. இல்லையா? சொல்லுங்க பாப்போம் என் கூட சேர்ந்து. கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் ஆத்துமாவை திருப்தியாக்கி, நீங்களே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். அல்லேலூயா. காலையில் நம்ம கேட்டோம்,
உங்க சுக வாழ்வை அவர் திளர்க்க பண்ணுவார். சுக வாழ்வை திளர்க்க பண்ணுவார். உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்கி உங்களை சுக வாழ்வை என்ன செய்வார்? திளர்க்க பண்ணுவார். இந்த ரெண்டாவது ஆராதனையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். தியானத்தின் வசனம் எரேமியா 50ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலை அதற்கென்று கொடுத்ததான அந்த வாசஸ்தலத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். இஸ்ரவேலை அதன் வாசலுக்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் அதில் கர்மேலிலும் பாசானில் மேய்கிறதா இருக்கும். எப்ராயிமின் மலைகளிலும் எப்ராயிம் மலைகளிலும் கீலேயாத்திலும் அதன் ஆத்துமா திருப்தியாகும். கீலேயாத்தினாலும் அவைகளுடைய ஆத்துமாக்கள் திருப்தியாயிருக்கும். உன் ஆத்துமாவை அவர் திருப்திப்படுத்துவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி, பிரியமானவர்களே, உனக்கு சுக வாழ்க்கையை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீ சுக ஜீவியம் செய்யும்படியாய் உன்னை சுக வாழ்வினால் நிரப்புகிறவர் மாத்திரமல்ல, இயேசு இடத்துல ஒண்டிதான் ஆரோக்கியம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரிடத்துல தான் சுகம் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வெளிச்சம் உன் இருதயத்தில் உதிக்கும் போது உனக்கு சுகம் உண்டாகும். என் வேதம் சொல்லுத, பிரியமானவர்களே, அவர் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறவர். என் வேதம் அப்படிதான் சொல்லுது. அவர் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிற தேவன். 63ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் 1-3 வாசிக்கும் போது நமக்கு மனப்பாடமாக தெரியும். தேவனே, நீர் என்னுடைய அதிகாலையில் உம்மை வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்ற நிலத்தை போல என் ஆத்துமா தோய்ந்து போயிருக்கிறது. என் ஆத்துமாவில் அநேக காரியத்தில் என் ஆத்துமா தோய்ந்து போயிருக்கிறது. வறண்ட நிலத்தை போல இருக்கிறது. விடாய்த்து போன ஒரு ஜீவியம். இங்க நன்மை கிடைக்குமா, அங்க நன்மை கிடைக்குமா, அதுக்கு 101 ரூபா கொடுத்துட்டா, அதுக்கு தேங்காய் உடைச்சிட்டா, இல்லாட்டி அதை செஞ்சிட்டா, மொட்டை போட்டுட்டா, அப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா என்று சொல்லி என் ஆத்துமா என்னெல்லாம் சொல்லுகிறதோ, என் மனசு என்னெல்லாம் சொல்லுகிறதோ, மற்றவர்கள் என்னெல்லாம் சொல்லுகிறார்களோ, அது எல்லாம் செய்து 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 தொய்ந்து போனதான ஆத்துமாவுக்கு அரசனாகிய தாவீது ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அவர் வனாந்திரத்தில் வாழ்ந்தவர். சிறு வயதிலேயே அற்பமாய் எண்ணப்பட்டவர். பல சத்துருக்கள் நடுவிலே அவன் வாழ்ந்தவன். பொறாமையின் நடுவிலே வாழ்ந்தவன். சவால்கள் மத்தியிலே எதிர்நீச்சல் போட்டு ஆடு மேய்த்தவன், அரசனாய் மாறினவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த தாவீது சொல்லுகிறார், தேவனே, நீர் என்னுடைய தேவன், உம்மை நான் தேடுகிறவனாய் இருக்கிறேன். காரணம், இப்படியே உன் மேல வாஞ்சையா இருக்கிறபடியாலே நான் என்னத்தை பார்த்தேன்? உம்முடைய வல்லமை எப்படிப்பட்டது. எளியவனை குப்பையிலிருந்தும் தூசியிலிருந்தும் உயர்த்தி வைக்கிற தேவன் நீர். கடந்த வாரத்தில் நம்ம கேட்டோம், அவர் பரிசுத்தவான்களுடைய பாதைகளை காப்பாற்றுகிறார். அவங்க எப்படி நடக்கணும்? உங்களுக்கு கூட நடப்பாதையில் நல்ல கலர்ஃபுல் மேட் போட்டிருக்கேன். ஏன்னா அவர் பாதையை செவ்வைப்படுத்துகிறவர். பரிசுத்தவான்களுடைய பாதைகள் மேன்மையான பாதைகளாக இருக்கணும். போன வாரம் சாயங்காலம் பேசினேன். பிரியமானவர்களே, நீதிமான்களுடைய பாதைகள் ராஜ பாதை. நம்முடைய பாதைகள் ராஜ பாதையாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கீழ் நோக்கி போகிற பாதைகள் அல்ல, மேல் நோக்கி போகிற ஒரு பாதை. அதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். அது போன வாரத்தில் கேட்டாச்சு. இன்னைக்கு ஆத்துமாவை திருப்திப்படுத்துவார். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் திருப்தி இல்லை.
91 சங்கீதம் 16வது வசனம் சொல்லுது. பிரியமானவர்களை வாசிக்கலாமா? நீடித்த நாட்களால் நீடித்த நாட்களை கொடுத்து என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவனுக்கு என் ரட்சிப்பை காண்பித்து அவனை திருப்தியாக்குவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பிரசங்கியின் புஸ்தகத்தில் ஒரு வாசகம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுது, ஒருவன் 100 பிள்ளையை பெற்று. ஒருத்தனுக்கு எத்தனை பிள்ளைங்க? எத்தனைங்க? இது பழைய காலத்தில் எத்தனை பிள்ளைங்க வச்சிருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைங்க பலன். முந்தி காலத்தில் அப்படிதான். நிறைய பிள்ளைங்க இருந்தால் அவன் தான் அந்த ஏரியாவுக்கே ராஜா. அதுலேயும் ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டுனா அவன் தான் பெரிய சண்டியன், அவன் தான் பெரிய மன்னன். ஒரு மனுஷனுக்கு 100 பிள்ளைகள் பிறந்தோம். அடுத்தது அநேக வருஷம் ஜீவித்து அவன் அநேக வருஷங்கள் ஜீவித்தும் தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் தீர்க்க ஆயுசுள்ளவனாய் இருந்தோம் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுடைய ஆத்துமா அவனுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த செல்வம் அடையாமல் இருக்கும் என்று சொன்னால், நிறைய பிள்ளைங்க இருக்கலாம், நிறைய நீண்ட வாழ்க்கை இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலவங்களை பார்த்தா நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க, பொட்டுன்னு போயிடுவாங்க. சிலதை பார்த்தா இருமிக்கிட்டே இருக்கும், போவாது. இல்லையா? நிறைய இடத்துல பெந்தேகோஸ்து பாஸ்டரை இதுக்காகவே கூப்பிடுறாங்க. பாஸ்டர் நாங்கள் அங்கே தான் போகிறோம், ஆனால் நீங்கள் வாங்க இந்த கிளவி அனுப்பி விடுறதுக்குன்னு சொல்லி. இல்லையா? உன்னை பரிசுத்தப்படுத்துறதுக்காகவே அந்த கிளவியை கர்த்தர் வச்சிருக்கிறார், கிழவனை வச்சிருக்கிறார். உன்னை நீதிமான் ஆக்குறதுக்காக சில பலவீனங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. டாபிக் மாறக்கூடாது, நம்ம வருவோம். வேதம் சொல்லுது, அவனுக்கு தீர்க்க ஆயுசு இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் இருக்கிற அந்த ரட்சிப்பின் செல்வத்தை அவன் அறியாமல் போய்விட்டான். தேவனுக்குள் இருக்கிறதான அந்த அனந்த பாக்கியமாகிய அந்த ரட்சிப்பின் செல்வத்தை அவன் அறியாமல் போய்விட்டால், பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது அவரிடத்துல என்னெல்லாம் இருக்குதான், ஞானமும் அறிவும் பொக்கிஷமாய் அடங்கி இருக்கிறது. அந்த கிறிஸ்துவை அறிகிற அந்த ஞானம் இல்லாமல் போய்விட்டால், என் வேதம் சொல்லுது அவனுக்கு ஒழுங்கான ஒரு மரணம், ஒரு அடக்கம், ஒரு கல்லறை கிடைக்காமல் போய்விட்டால். காரணம் என்னன்னா, வேதம் சொல்லுது நீதிமான்கள் மரணத்திலையும் நம்பிக்கையாக இருப்பானா, அவன் மரித்தாலும் அந்த மரணத்தில் நம்பிக்கையாக இருப்பானா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்ததான பிலியாம் சொன்னான், நீதிமான்களுக்கு எவ்வளோ அருமையாக இருக்கு அவங்க மரணம், அதை போல எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொன்னான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வாழ்ந்தாலும் மகிழ்ச்சி, மரித்தாலும் ஆதாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுகிறது, அவன் 100 பிள்ளைகளை பெற்றும் அநேக வருஷங்கள் இருந்தும் அவன் எதிர்பார்க்கிறதான அந்த செல்வம், வாசிங்க பார்ப்போம், அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி. அவன் 100 பிள்ளை பெத்த என்ன, எவ்வளோ காலம் வாழ்ந்தா என்ன, அவன் தேட வேண்டிய ஐஸ்வர்யமாகி இயேசுவை தேடாம போயிட்டான்னா, அவனுக்கு நித்தியத்தின் நம்பிக்கை இல்லாம போயிருச்சுன்னா, அது பிறக்கிறதோட இருக்கிறதோட இல்லாவளியா இருப்பது நல்லது. இது யாரு சொன்னா, நான் சொல்லலை, என் மேல கோவப்படாதீங்க. உலகத்திலும் வேதத்திலும் ஞானி என்று கருதப்படுகிற சாலமோன் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, எரேமியாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் வாசிங்க பார்ப்போம், 19வது வசனம். இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ண, நான் இஸ்ரவேலை அதற்கென்று நியமித்திருக்கிற ஒரு ஸ்தலம் உண்டு, அந்த வாசஸ்தலத்திற்கு
நான் திரும்பியும் வர பண்ணுவேன். அதை திருப்பியும் ஐ வில் ரீபிரிங், அதை மீண்டும் கொண்டு வருவேன். புனಃ ಆತನ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾನು ಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ. ಆತನು ಆ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋಗಿದ್ದಾನೆ. அந்த இடத்தை விட்டு அவன் அகன்று போய்விட்டான். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பாப்போம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறது, தன் கூட்டை விட்டு அலைகிற ஒரு குருவி எப்படி இருக்கின்றதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தன் இடத்தை விட்டு போகிறவன், தன் கணத்தை விட்டு போகிறவன், தன் மேன்மையை விட்டு போகிறவன், அவனுடைய வாழ்க்கை அப்படிதான். இப்போ குருவி நிறைய இல்லை, ஆனால் குருவிக்கு ஒரு குணம் உண்டு. அந்த கூட்டை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா திருப்பி அந்த கூட்டுக்குள்ளே போக முடியாது. மனுஷனுடைய கை அதன் மேலே பட்டுட்டா திருப்பி அந்த குருவி சேர்த்துக்கிடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் உலகத்தாரோடு கரைப்பட்டால் தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. இது பரலோகத்தின் வாசல். என் வேதம் சொல்லுது, ஆனபடியால் தான் நான் என்ன செய்வேன், அவனை மீண்டும் அவனுடைய ஸ்தானத்துக்கு நான் கொண்டு வருவேன். வாசிங்க பாப்போம். இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர, இஸ்ரவேலை மீண்டும் அதன் ஸ்தானத்துக்கு கொண்டு வருவேன். காரணம் என்ன? பிரியமானவர்களை, கொஞ்சம் பேக்ரவுண்டை இதை பார்க்கணும். எதுக்காக ஆண்டவர் அது போய் விட்டதான அதே ஸ்தலத்துக்கு திருப்பி ஆண்டவர் கொண்டு வருகிறார்? ஏன் மீண்டும் ஆண்டவர் அவர்களை கொண்டு வருகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? இஸ்ரவேல் தெரிப்புண்டு போகப்பட்ட ஒரு ஆடு, அவன் சிதறி போயிட்டான். எதற்காக சிதறி போனான்? வாசிங்க பாப்போம். இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின, சிங்கங்கள் வந்து அதை துரத்தி விட்டது. இஸ்ரவேல் தெரித்து ஓடிவிட்டான். காரணம், சிங்கங்கள் வந்து அதை துரத்தி விட்டு விட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், அவைகள் எனக்குத்தான் பின் செல்லும், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போகாது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இயேசுப்பாவுக்கு நம்ம செவி கொடுத்துட்டா நம்மளை எந்த இடத்திலையும் கெட்டு போக விட மாட்டாருங்க. என் வேதம் சொல்லுது, அவரை நாம் பின்பற்றி விட்டால் நமக்கு நித்திய வாழ்வை கொடுப்பார். அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்றார், ஒருத்தனும் என் கையில இருந்து அதை பறித்து கொள்ள முடியாது. காரணம், அவர் எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறவர். ஆனா இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சிங்கத்தை பார்த்து, 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சிங்கத்தை போல என்ன செய்கிறானாம், வகை தேடுகிறான். மனிதர்கள் அல்ல, நீ தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு, தேவனுடைய செல்வ வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு, தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு உனக்கு எதிராய் நிற்கிறதான சத்ரு என்கிற சாத்தான் உன்னை அந்த ஸ்தானத்தை விட்டு எடுத்து போறதுக்காக, உனக்கு உள்ளதான அந்த மேன்மை விட்டு எடுத்து போறதுக்காக அவன் தந்திரமா தேடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த காரியம் அப்படித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளையை வேதம் சொல்லுது, இஸ்ரவேலர்கள் தெரிப்புண்ட ஆடுகளைப் போல சிதறி போய்விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க வேதம் இப்படி சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து, தாவீதின் குடும்பத்தை விட்டு வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். ஆமா, தாவீதின் குமாரனாகிய இயேசுவை இவர்கள் விட்டுவிட்டார்கள். கலவரம் செய்ததான யெரொபெயாமை தங்களுக்கு ராஜாவாக மாற்றிக்கொண்டார்கள். கீழே வாசிங்க பாப்போம். அப்பொழுது யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும், அவர்களை தேவனுடைய சமூகத்தை விட்டு எப்படி பின்வாங்கணும் என்று அவர்களுக்கு சொல்லி கொடுத்தான். பெத்தேலுக்கு போங்க, ஆனா அங்க நான் என்ன வச்சிருக்கிறேன்னா ஒரு கன்றுக்குட்டி வச்சிருக்கிறேன்,
அந்த கன்றுக்குட்டியை நீங்க என்ன செய்யுங்க? ஆராதிங்க. எருசலேமுக்கு மாத்திரம் போயிடாதீங்க, எருசலேமுக்கு போயிடாதீங்க, இந்த கன்றுக்குட்டி ஆராதிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யெரொபெயாம் செய்ததான காரியம் அதுதான். தாவீதின் வம்சம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல ரட்சிப்பு கிடையாது. இயேசுவை அன்றி நமக்கு ரட்சிப்பு கிடையாது. ஆனா அந்த ஜனத்தை அவன் விட்டுவிட்டான். தாவீதின் கோத்திரத்தை விட்டுவிட்டான், தாவீதின் குடும்பத்தை விட்டுவிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் யெரொபெயாமை பின்பற்றினார்கள். யெரொபெயாமை பின்பற்றினதால நடந்த காரியம் என்ன? கீழே வாசிங்க பார்ப்போம். பெரிய பாவத்தையும் செய்ய பண்ணினார். அவர்கள் பெரிய பாவத்தை செஞ்சாங்க. அப்படி 4வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 24வது வசனம். அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் 25 வாசிங்க பார்ப்போம். அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் தேவனுக்கு பயப்படவில்லை. 26வது வசனம் சொல்லுது, தேவனுடைய வழி என்ன என்றும் அவர்கள் தெரியவில்லை. யெரொபெயாமோட சேர்ந்து பரியாசம் பண்ண ஆரம்பித்தாங்க ஆண்டவருடைய காரியத்தை. ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு ரொம்ப துணிச்சல் வந்துருச்சு. என் வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய வழி என்னன்னு அவங்களுக்கு தெரியல, தேவனுடைய வழிகள் என்ன என்று அவர்களுக்கு போதிக்க தெரியல. ஆனபடியாலே அவர்களை என்ன செய்ததாம்? அவர்களுக்குள்ளாக கர்த்தர் சிங்கத்தை அனுப்பினாராம். என் வேதம் சொல்லுது, கர்த்தர் அவர்களுக்குள்ளாக சிங்கத்தை வரப்பண்ணினார். அந்த சிங்கம் அவர்களை கொன்று போட்டு விட்டது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வருவதில்லை. சிங்கம் அவர்களுக்குள்ளாக நுழைந்து அவர்களை கொன்று போட்டு விட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் தெறிப்புண்டு போனார்கள். காரணம் என்ன? சிங்கங்கள் அவர்களை சிதற பண்ணிற்று. என் வேதம் அதான் சொல்லுது. எரேமியா 50:17 வாசிக்கும் போது அதுதான் சொல்லுது. சீரிய ராஜா அவர்களை பட்சித்து போட்டான். அடுத்தது பாபிலோனின் ராஜாவாகிய இந்த நேபுகாத் நேச்சாரும் அவர்கள் நிமிர்ந்து நிற்கக்கூடாதபடிக்கு அவர்களை என்ன செஞ்சிட்டானா? அவங்க எலும்புகளை உடைத்து போட்டுட்டான். அவங்களுக்கு முதுகு எலும்பு இல்லை. இப்போ அவங்களால முதுகு எலும்பு நிற்க, யாராவது தூக்கி நிற்க வச்சு அப்படி நிற்பாங்க, இல்லாட்டி புடுக்குன்னு விழுந்துருவாங்க. நமக்கு கூட அப்படிதான், எலும்பு உடஞ்சிருச்சுன்னா நிற்காது. யாராவது எது சொன்னா அப்படியே போயிடுவாங்க. மற்ற பேச்சிலேயே இருக்கிறது. அவங்க எலும்பு உடைஞ்சு போச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாபிலோனின் ராஜா, பாபிலோன் என்று சொன்னால் பிரியமானவர்களை குழப்பங்களின் இடம். பாபேல் என்றால் குழப்பத்தின் இடம். அப்ப இந்த குழப்பத்திலே இருக்கிற மனிதனுடைய எலும்புகளை அந்த ராஜா உடைச்சு போட்டுறான். இங்க நடந்த காரியம் அதுதான். அசீரியர்கள் அவர்களை சிதற பண்ணினார்கள். பாபிலோனியர்கள் அவர்கள் நிமிர்ந்து நிற்கக்கூடாதபடிக்கு பிரியமானவர்களே அவர்களுடைய எலும்புகளெல்லாம் நொறுக்கி போட்டாங்களாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நீங்க தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களை 2:3 வாசிக்கும் போது அங்க வேதம் சொல்லுது, இந்த நேபுகாத் நேச்சார் முதல் வந்த உடனே அவன் செய்தது என்னதான், ஆலயத்தில் இருந்த சில பாத்திரங்களை கொண்டு போய் விட்டான். பாத்திரங்கள், பாடல் பாடுகிற பாத்திரங்கள், திருவிருந்தின் பாத்திரங்கள், தேவனுடைய உடன்படிக்கையாகிய ஞானஸ்நானம் என்னும் பாத்திரங்கள், the roll of Jerusalem. தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தில் எதெல்லாம் நடக்குதோ அதை போல் அவன் செய்ய ஆரம்பித்தான். ஒரு கதையை சொல்றேன். ஒரு நாள் 2 பூனைகள் சண்டை போட்டுச்சான். எதுக்காக சண்டை போட்டுச்சு? பால் கட்டிக்காக. இதை நரி பார்த்துச்சான். நமக்கும் பால் கட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்துச்சான். இந்த பூனை 2 சண்டை போட்டுச்சான். எனக்கு வேணும், உனக்கு வேணும், எனக்கு வேணும், உனக்கு வேணும், எனக்கு வேணும், உனக்கு வேணும்னு சொல்லி. அப்போ இவங்க 2 பேரும் ஒரு காலத்தில் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவங்க.
இப்போ நமக்கு ஒரு நியாயாதிபதி இருந்து இந்த பால் கட்டியை பிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லி யாரை தேடலான்னு சொன்னா அங்க ஒரு நரி நின்னுச்சான். எப்படி நின்னுச்சான்? அப்படி கால் அப்படி விளைச்சு இந்த நரி கிட்ட போனாங்களாம். பத்தியெல்லாம் பைபிள் சொன்ன இவ்வளவு கவனமா கவனிக்க மாட்டீங்க. இந்த நரியை தேடி போனாங்களாம். காரணம், ஒரு காலு 2 கையும் தூக்கி வச்சுட்டு இருந்தான். பரிசுத்த பாத்திரங்கள், ஜெபம் என்கிற பரிசுத்த பாத்திரம். எதனாலும் ஜெபம் பண்ணி தானே அவங்களும் செய்யறாங்க. பாபிலோனின் ராஜா முதல் செய்கிற காரியம் என்னவென்றால் ஆலயத்தின் பாத்திரங்களை திருடுவான். ஆனால் தனக்கு ஏற்ற வண்ணமாய் அதை சாந்து பூசிக்கொள்ளுவான். பின்பு அவைகளுக்கு தடைகளை உண்டாக்குவான். அதுதான் பாபிலோன் செய்கிறதான காரியம். பாபிலோனின் சபை செய்கிற காரியம் அதுதான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞானஸ்நானமா, அதுக்கு கொஞ்சம் டிவியேட் பண்ணிட்டா போதும், அதுவும் ஞானஸ்தானம் தான் சொல்லுவான். திருவிருந்தா, அதை கொஞ்சம் டிவியேட் பண்ணிட்டா போதும், அதை திருவிருந்து தான் சொல்லுவான். ஆராதனையா, அதை கொஞ்சம் டிவியேட் பண்ணிட்டா போதும். ஜெபமா, அந்த ஜெபத்துக்கு சில புஸ்தகத்தை அடிச்சு கொஞ்சம் டிவியேட் பண்ணிட்டா போதும். அது உன் இருதயத்துல இருந்து ஊற்றப்படுகிறதான ஒரு பானபலி அல்ல. நீ எப்படினாலும் ஜெபம் பண்ணலாம். படிச்சு எழுதி இருக்கிறத படிச்சுட்டா போதும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுது, பாபிலோனின் எருசலேமில் உள்ள பாத்திரத்தை இந்த நேபுகாத்நேச்சார் பறித்துட்டு சென்றானா, எடுத்துட்டு போயிட்டான் எல்லாத்தையும். இந்த நரி என்ன பண்ணிச்சான் தெரியுமா? எனக்கு கொடுத்துருன்னு நான் தூக்கிட்டு வாடலை. அது சொல்லிச்சு, நீங்க 2 பேரும் எவ்வளோ நண்பர்கள், இந்த சின்ன அற்பமான காரியத்துக்கா உங்களுக்கு இவ்வளோ சண்டை? சரி சரி, நானே உங்களுக்கு அதை பிச்சு கொடுக்குறேன். அதை பிச்சுச்சான். பிக்கும்போது ஒன்று பெருசாக வந்துருச்சு, இன்னொன்று சின்னதாக வந்துருச்சு. அப்போ அது என்ன செஞ்சிச்சு, இந்த பெருசாக இருக்கிறத பிச்சுட்டு சின்னதோட சேர்க்காம அதை எடுத்து வாயில் போட்டு, இவ்வளோதான் பாதிக்காமல் இருக்கு, பிச்சத்துக்கு வாயில் போட்டு. அப்புறம் பார்த்தா இது பெருசாக இருக்கு, இதை பிச்சு இதத்துக்கு வாயில் போட்டுச்சு, இதை பிச்சு இப்படி வாயில் போட்டுச்சு. அப்புறம் 2 பூனை அழான்னு பார்த்துட்டு இருந்தா இதை ஓடிட்டான். ஹல்லேலூயா. சில நேரத்தில் அப்படிதான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேத வசனம் சொல்லுகிறது, பாபிலோனின் ராஜா பாத்திரங்களை கொண்டு போனான். அடுத்தது ராஜாவின் குடும்பம் அவனுக்கு வேணும். அவனுக்கு யார் வேண்டியதில்லை? சாதா ஜனங்கள் வேண்டியதில்லை. அவனுக்கு வேண்டியதெல்லாம் ராஜ குடும்பங்கள். அடுத்த சந்ததி தேவனுக்கு முன்னால நிக்குதா, அதை பறிச்சு கொண்டு செல்லணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காலத்தில் மிஷினரிகள் என்று சொன்னால் மனிதர்கள் போக முடியாத, இல்லாவிட்டால் வாகனம் எங்கும் செல்ல முடியாத இடத்துல தான் அவங்களுடைய மிஷினரி ஊழியம் இருக்கும். இப்போ இருக்கிற மிஷினரிகள் எல்லாம் எந்த சபையில் எங்கே வாலிபர்கள் இருக்காங்க அங்கே தூக்கிட்டு போகலான்னு வராங்க. பல துருபதேசங்கள். இந்த பிரியமானவர்களே, இந்த பாபிலோனின் ராஜா செஞ்ச காரியம் என்னவென்றால் அவங்களுடைய எலும்புகளை உடைச்சிட்டான். எல்லாரையும் கொண்டு போயிட்டான். இப்போ சொல்கிறான், ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி நிற்க வச்சுட்டு சொல்கிறான், நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, உங்கள் தேவனை ஆராதிக்கக்கூடாது, இந்த சமவெளியில் நிறுத்தியிருக்கிற தேவனை தான் ஆராதிக்கணும். நம்ம தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்படுது பாருங்க. அதில் சில வாலிபர்கள் எழும்புகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனை தான் ஆராதிப்போம். நீங்கள் தீய போல சோதனை கொண்டு வந்தாலும் அந்த தீ ஒன்றும் எங்களை செய்ய முடியாது. நாங்கள் எங்கள் தேவனை தான் ஆராதிப்போம். ஆராதனையை விட்டுற மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு, எங்கன்னா சுத்திட்டு வருவோம், வா. கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கென்றே நான் செலவழிப்பேன், வேற ஒன்றுக்கும் கொடுக்க மாட்டேன். ஏசி 58ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாளை கர்த்தருடைய மனமகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணுவாய் என்று சொன்னால் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போவேன். ஆனா நீ மேல போகாதபடிக்கு சாத்தான் சொல்லுவான், ஆண்டவருடைய நாள் தானப்பா, காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டால, சாயங்காலம் 2 சரக்கு போட்டு வந்துடலாம் வான்னு சொல்லி, சரக்குன்னா இந்த சரக்கு இல்லைங்க, முட்டை வியாபாரம் போறது. ஒரு ஓட்டி தான் வச்சிருவானு, நமக்கு அது ஆதாயம் போல இருக்கும். ஆனா கீழே என்ன திரும்ப வேதம் சொல்லுது, என்னுடைய பரிசுத்த நாளை நீ பரிசுத்த குலைச்சலாக்கிறாத. உன் குடும்பத்தோட நீ இருக்கணும், உன் சரீரத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், கொஞ்சம் நீ இளைப்பாறணும்,
தேவனுக்குள்ளே உன்னை புதுப்பித்துக் கொள்ளணும். வாரத்தின் முதல் நாள் உன்னை புதுப்பித்துக் கொண்டால் யாக்கோப்பின் சுதந்திரம் உனக்கு உண்டு. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை வைப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பிரியமானவர்களே, பாபிலோனின் ராஜா உன் விசுவாசத்தை, உன் ஆராதனையின் ஜீவியத்தை அவன் உடைத்து போடுவான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உனக்கு உலகத்தின் ஞானம் சொல்லும், இது என்ன பைத்தியகாரத்தனம், நான் கிறிஸ்தவன், காலையில் கோயிலுக்கு போறேன், பின்பு எங்க போனா என்ன இந்த பாஸ்டருக்குன்னு சொல்லி. ஆனா என் வேதம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னதான, உனக்கு கற்பித்ததான, உனக்கு கட்டளையாய் கொடுத்ததான வசனங்களை கை கொண்டு நடப்பாய் என்று சொன்னால் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை நான் உயர்த்தி வைப்பேன்னு சொல்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னை உயர்த்துகிறது தான் கர்த்தருடைய வேலை, உன்னை தாழ்த்துகிறது தான் சாத்தானின் வேலை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய மண்டலங்கள் நமக்கு தெரியாது, ஆனால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியாகிய தேவனை உண்மையோடு தொழுது கொள்ளணும். இரண்டாவது சாத்தான் வருகிறான் பாருங்க. அவன் சொல்லுகிறான், இவன் உயர்வுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவன் யாரோ ஒரு தெய்வத்திட்ட காலையிலையும் மத்தியானத்திலையும் சாயங்காலமும் ஜெபம் பண்றான். இந்த பாபிலோனின் ராஜா ஜெபத்தை உடைச்சிட்டா. குடும்ப வாழ்க்கையில புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை மூட்டணும்னா ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, இவங்க ரெண்டு பேரையும் பிஸி ஆக்கிட்டா போதும். உங்களுக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி போட்டிருக்காங்க, போயிருங்க நைட் டியூட்டிக்கு. உங்களுக்கு இன்னைக்கு டே டியூட்டி போயிட்டுருக்காங்க, அதனால பொண்டாட்டி வீட்டில் இருக்கும்போது நீ டே டியூட்டிக்கு போயிரு, இல்லாட்டி அவ வீட்டில் இருக்கும்போது நீ வெளியே போயிரு. ரெண்டு பேரும் சம்பாஷணை பண்ணுகிறதை முதலாவதாக நிறுத்துவான். அல்லேலூயா. அநேகருடைய குடும்ப வாழ்க்கையில பிளவுகளை பிசாசு அப்படிதான் கொண்டு வருவான். பேச்சு குறைய 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 ரெண்டு பேருக்கும் அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்கும், கருத்து வேறுபாடு வர ஆரம்பிக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேத வசனம் சொல்லுகிறது, பாபிலோனின் ராஜா இரண்டாவது செஞ்ச காரியம், தந்திரமான காரியம் என்ன தெரியுமா? தானியேலின் 6ஆம் அதிகாரம் சொல்லுது, யாரும் யாரிடத்துல என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. அவங்க எங்க கிட்ட தான் ஜெபம் பண்ணணும். நீங்கள் தானியேலின் புஸ்தகம் பிரியமானவர்களை 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் சொல்லுது, நீங்க யாரிடத்துல வேண்டுதல் செய்யக்கூடாது. உங்களுடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் சரி, என்கிட்ட தான் நீங்க வரணும், என்கிட்ட தான் பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதிர்ந்த காலத்தில் தாம் பிள்ளைகளை, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தனக்கு தேவன் கொடுத்த சபைக்காக தன்னுடைய விசுவாச ஓட்டத்தை மகிழ்ச்சியோடு முடியும்னா, சில அம்மாமாருக்கு நல்ல பிள்ளைங்க ஸ்மார்ட்டு மொபைலை வாங்கி கொடுத்துட்றாங்களா, அங்கே நின்று 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 அது இதுன்னு பார்க்குறதில்ல, அசிங்கமானதெல்லாம் பார்க்குறதில்ல. அம்மாமாருங்க அசிங்கம், ஐயாமாருங்க அசிங்கமானதெல்லாம் பார்க்குறது இல்லைங்க, நல்ல செய்திகளை தான் மொபைலில் கேட்காங்க. செய்தியை கேட்டு 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 இவங்க பர்சனல் டிவோஷன் போயிருச்சு. செய்தியை கேட்டு 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 இவங்களுடைய பர்சனல் பிரேயர் போயிருச்சு. செய்தி கேட்கறது தப்பு இல்லை, செய்தி உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தணும், தெய்வீகத்தை பலப்படுத்தும்படியாய் செய்திகள். ஆனால் தேவன் உன்னோடு பேசும்படியாய் உனக்கு ஒரு வேத புஸ்தகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. போன வருஷத்தில் இந்த முழு பைபிளை நீங்கள் தியானித்து எனக்கு எழுதி காட்டுங்கன்னு சொன்னேன். கர்த்தர் சிலரை எழுப்பினார். நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு நிறைய செய்தி கேட்குறோம், அவங்க மனசில் வச்சதை செய்தி. நான் கூட டிவி பிரசங்கம், யார் இன்டர்நெட்டில் கூட என் பிரசங்கம் வருது. என் சபைக்காக பிரசங்கிக்கிறத தான் பிரியமானவர்களை இன்டர்நெட்டில் பார்க்க முடியும். என் நேயர்களுக்காக பிரசங்கிக்கிறதா டிவியில் பார்க்க முடியும். ஆனால் உனக்கு வேண்டிய செய்தி இந்த இடத்திலே இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கும் பொழுது அவன் செய்வதெல்லாம், சபை சொல்லுங்க பாப்போம், வாய்க்கும். நீ செய்யாமல் போனால் ஒன்றும் வாய்க்காது. பிரசங்கம் கேட்கும்,
நீ சோர்ந்து போகும்போது அந்த வார்த்தை உன்னை தட்டி எழுப்பும், உன்னை உற்சாகப்படுத்தும். ஆனா நீ வேதத்தை தியானித்தால்தான் உன்னுடைய ஆவியாகிய தேவன் உன்னோடு பேசுகிறதை உணர முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாபிலோனின் ராஜா உன் எலும்புகளை உடைத்து போடுவான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தானியேலுடைய எலும்பை உடைக்கும்படியாக ஒரு சட்டம் வந்தது. அவன் சொன்னான், சிங்கமாவட்டு அசிங்கமாவட்டே, நானோ என் தேவனிடத்திலே உறவாடி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. என் கூட இருக்கிறவங்க சொல்லாமா, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலோ நான் மறவேன் என்றீர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலோ நான் மறவேன் என்றீர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. ஓ தெய்வ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுவே. உன் ஜபம்தான் உன்னை சக்சஸா மாற்று. 10ஆம் அதிகாரம் சொல்லுது, தானியேலோ என்றால் தனக்கு குறிக்கப்பட்ட காலத்திலே கர்த்தரோடு சம்பாஷித்துக் கொண்டிருந்தான். அந்த அதிகாரத்தின் முடிவிலே சொல்லுகிறது, தானியேலின் காரியமோ ஜெயமா முடிஞ்சது. உன் ஜெயத்துல உன் ஜெயம் எடுக்கக்கூடாதபடி நேபுகாத்நேச்சார் செய்யற காரியம் என்ன தெரியுமா? உன் எலும்ப உடைச்சிருவான். ஏமாந்துறாத. எரேமியா 50ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, வாசிங்க பார்ப்போம். இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத்நேச்சார் அதன் எலும்புகளை எலும்பெல்லாம் உடைச்சு போட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலை 19வது வசனம், இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்திற்கு திரும்பியும் வர பண்ணுவேன். அது என்னோட வாசம் பண்ணணும், என்னோட உறவாடணும், நான் விரும்புகிற வண்ணமா என் வீட்டில் என்னோட இருக்கணும். இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டு. ஆண்டவரோடு உறவாடுகிற வாழ்க்கை நமக்கு அதிக அவசியம். அவன் என்னோடு வந்து வாசம் பண்ணும்படி அவனை திரும்பவும் அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்ப வர பண்ணி அதை என்ன செய்வேன்? அதை கர்மேலிலே மேயும்படியாய் செய்வேன். அல்லேலூயா. அது கர்மேலில் மேய்ச்சல் அடையணும். கர்மேல் என்று சொன்னால் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்யும்படியாக ஆகாபு என்கிற ராஜா அவனை வழிமாறி போக பண்ணினான். இஸ்ரவேல் ஜனங்களை வழிமாறி போக பண்ணினான். எல்லாரும் பாகாலை தேடினார்கள், ஜீவனுள்ள தேவனை மறந்துட்டாங்க. கர்த்தருக்குள்ளே வைராக்கியம் கொண்ட எலியா என்கிற தீர்க்கதரிசி அந்த ஆகாபை பார்த்து சொன்னான், உனக்கும் எனக்கும் பேச வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. கர்மேல் இடத்திலே வடந்து வா. கர்மேல் என்று சொன்னால் உடைய ஜீவியத்தை வேறு பிரிக்கிறதான ஒரு இடம். அல்லேலூயா.
அல்லேலூயா. உன்னை தேவன் வேர்விரிக்கும்படியாய், உலகத்தாரை போல் நீ இராதபடிக்கு உன்னை வேர்விரிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறதான ஒரு இடம்தான் கர்மேல். யாக்கோபு பிரியமானவர்களே, தன்னுடைய மிகுந்த ஆசையினாலே அவன் துரத்தப்பட்டான். அவன் ஓடி போய் தன் மாமனாரிடத்தில் தஞ்சம் கேட்டான். வேதம் சொல்லுது 20 வருஷங்கள் ஒரு அடிமையைப் போல யாக்கோபு காணப்பட்டான். ஒசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்க்கிறோம். 12 பிரியமானவர்கள் 20 வருஷம் ஒரு அடிமையா இருந்தான். ஆனா ஒரு நாள் வந்தது, அவனுக்கு புத்தி தெளிஞ்சது. மச்சனைமார் மூஞ்செல்லாம் சரியில்லை. லாபானும் சம்பளத்தை 10 வாட்டி மாத்திட்டான். அதனால இவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? இவன் அங்கிருந்து ஓடிட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதவசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, கர்மேல் என்றால் உன்னை வேர்பிரிக்கிறதான ஒரு இடம், வேர்பிரிக்கிற இடம். எலியா அந்த இடத்துல கொண்டு வந்து பலிப்பிடத்தை கட்டிட்டு சொல்றான், பாகால் தேவனா அங்க போங்க, கர்த்தர் தான் தேவனா இங்க வாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவர்கள் பலிப்பீடத்தை செப்பழிட்டு பரலோகத்தின் அக்கினி இறங்கும்படியாய் ஆராதித்த போது பரலோகத்தில் இருக்கிற ஆவியாகிய தேவன் அந்த ஆராதனை அங்கீகரித்தார். எல்லா ஜனங்களும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கர்மேலின் சிகரத்தின் மேலே எலியா ஏறி நின்று ஜெபிக்க ஆரம்பித்தான். வானம் தன் மலையை பொழிந்தது, பூமி தன் பலனை கொடுத்தது. யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல நீ செய்யும்போது, ஜெபம் செய்யும்போது, கர்த்தர் உன்னுடைய உழைப்புக்கு வேண்டிய, உன்னுடைய பிரயாசத்திற்கு வேண்டிய, உன்னுடைய பிரியமானவர்களே, உன்னுடைய தேவனுக்கென்று நீ காட்டுகிற வைராக்கியத்துக்கு ஏற்றதான பலனை உனக்கு கட்டளையிடுவார். நடந்த காரியம் அதுதாங்க. அவன் இந்த கர்மேல்ல ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் ஆராதிக்கும் போது அவனுக்கு அக்கினி மலையை இறக்கினார். வேதம் சொல்லுது பாருங்க, நீங்க வாஸ்து பாருங்களேன் அந்த வசனத்தை. டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்களேன். 1 ராஜா 18:20 வாசிங்க பார்ப்போம். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். 39வது வசனம் வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது, அந்த அக்கினியை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆராதனை அந்த இடத்துல உண்டாயிற்று. 2வது, அதே கர்மேல் பர்வதத்தில் எலியா எழும்பி ஜெபம் பண்ண போது அங்கே என்ன உண்டாயிற்று? ஒரு பெருத்த மழை உண்டாயிற்று. யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, எலியா ஜெபம் பண்ணான், பாடுள்ள மனுஷன்தான், ஆனா கர்த்தர் பூமி தன் பலனை கொடுக்கும்படியாய் செய்தார். நீ கர்த்தருடைய ஆலயத்தில் வரும் பொழுது உன் ஜீவ காலம் எல்லாம் நன்மை கிருபை தொடரும்படியாய் கர்த்தர் செய்வார். 2வது அனுபவம், அதற்கு பாசானிலும் மேய்ச்சலை உண்டாக்குவார். நேரம் இல்லை, சீக்கிரமா போறேன். எரேமியா 50ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, அதை கர்மேல் மேலும் பாசானின் மேலும் மேயும்படியாய் செய்வேன். பாசான் 100 சங்கீதம், பிரியமானவர்களே, நான் வாசிக்கும் போது சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 15வது வசனம் சொல்லுது, பாசானின் பர்வதம் தேவ பர்வதத்தை போல இருக்கிறது. உனக்கு ஒத்தாசை அனுப்பக்கூடிய ஒரு பர்வதம் பாசான். பிரியமானவர்களே, நல்ல மேய்ச்சல் நிறைந்ததான ஒரு இடம், நல்ல மேய்ச்சல் கிடைக்கிறதான ஒரு இடம். இயேசுவானவர் சொல்கிறார், நானே வாசல், எனக்குள் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். நல்ல மேய்ச்சல் கிடைக்கிற இடம் பாசான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3வது என் வேத வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க 19வது வசனம். இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும் எப்ராயிம் மலைகளிலே அது காணப்படும். எப்ராயிம் என்று சொன்னால் ஆதியாமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம்
52வது வசனம் வாசிங்க பார்ப்போம். நான் சிறுமைப்பட்டிருந்த நான் சிறுமைப்பட்டு கொண்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பழுக பண்ணினார் தேவன் என்று என்ன சொல்லி. பழுக பண்ணிட்டார். எப்ராயிம் என்று சொன்னால் சிறுமைப்பட்டுகிறதான இடத்துல உன்னை பழுக பண்ணுவார். will make you fruitful. ஆண்டவரே தேவன் என்று தொழுது கொள்ளும்படி உன் விசுவாசத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். கர்மேல். 2வது பாசான். உனக்கு வேண்டிய வார்த்தைகளை, உனக்கு வேண்டிய மேய்ச்சல்களை கர்த்தர் கொடுப்பார். 3வது உன்னை பெருக பண்ணுவார். நீ ஆலயத்துக்கு வர 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 தேவனுடைய சமூகத்தில் நாட்டம் கொண்டவனாய் இருக்கும்போது உலகத்தில் பல சிறுமைகள் உண்டு. வேதம் சொல்லுது, வறட்சியான காலத்திலும் அவர் உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிற தேவன். பிரியமானவர்களே, சிறுமைகள் உண்டு. அந்த சிறுமையின் மத்தியிலும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பழுக பண்ணிக்கொண்டே இருப்பார். உனக்கு நெருக்கங்கள் வரலாம், ஒடுக்கங்கள் வரலாம், பிரியமானவர்களை பலவிதமான எதிர்ப்புகள் வரலாம். அதிலும் கர்த்தர் உன்னை பெருக பண்ண வல்லவர் உள்ளவராயிருக்கிறார். அதுதான் எப்ராயிம் மலை. தேவ சபைக்கு கர்த்தர் ஏன் உன்னை அழைத்து கொண்டு வருகிறார்? நீ பெருகும்படியாக, நீ வளரும்படியாக, உன் எல்லாவற்றிலும் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய். சிறுமைப்படுகிற இந்த உலகத்திலே, சிறுமைப்படுத்திக் கொண்டு இருக்கிற இந்த உலகத்திலே நீ பெருகும்படியாக. என் வேதம் சொல்லுது, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினாங்களோ அவ்வளவு அவங்க என்ன செஞ்சாங்களாம்? பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை அதிசயமா அவர் நடத்துவாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வறட்சியின் மத்தியிலும் உனக்கு பெருக்கத்தை கர்த்தர் உண்டாக்குவார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையிலும் உனக்கு வர வைக்க மாட்டார். கடைசி வாசிங்க பார்ப்போம். கீலேயாத்திலும் அதன் ஆத்துமா திருப்தியாகும். கீலியாத்திலே நான் அதை திருப்தியாய் வைத்துக் கொள்வேன். கீலியாத்திலே அதை திருப்தியாய் வைத்துக் கொள்ளுவேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யாக்கோபு அடிமையா இருந்தான். ஆனால் கீலியாத்துக்கு வந்தபோது லாபான் ஓடி வர்றான், தன் சகோதரர்களெல்லாம் கூட்டிட்டு இந்த யாக்கோபை திருப்பியும் பிடிச்சிட்டு போயிடணும். திருப்பியும் தன் பிள்ளைகளை எதற்காக உழைத்தானோ, லேகாலையும் ராகேலையும் அப்படியே திருப்பி கொண்டு போயிடணும், தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் கொண்டு போயிடணும்னு வர்றான். அவன் சொல்லுகிறான், எனக்கு கேடு செய்யக்கூடிய பலன் என்கிட்ட இருக்குது, அவ்வளோ பவர்ஃபுல், எனக்கு என்ன தீமை வேணாலும் நான் உனக்கு செய்ய முடியும். ஆனா இந்த கீலியாத்தின் மலையில வந்து நான் இருந்தேன், உன்னுடைய தேவன் என்னோடு பேசினார், நன்மையை மாத்திரம் பேசி என்று சொல்லி என்னை எச்சரித்து விட்டார். ஆனபடியாலே நான் உன்கிட்ட பொல்லாப்பு பேச வரல. கீலியாத்திலே தீங்கு நாட்களில் அவர் கூடாரம் மறைவிலே உன்னை மறைத்து கொள்ளுகிற ஒரு இடம்தான் கீலியாத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக பரிந்து நிற்கிற ஒரு இயேசு உண்டு, உனக்காக பரிந்து பேசக்கூடியவர் ஒருவர் உண்டு. என் சத்தம் எடுபட மாட்டுக்குன்னு சொல்லாத, யாரும் என்னை புரிஞ்சு கொள்ளலன்னு சொல்லாத, யாரும் எனக்காக பேசுவாங்களான்னு சொல்லாத, உனக்காக வழக்காடக்கூடிய ஒரு தேவன் உண்டு. என்னோடு இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். உனக்காய் பரிந்து பேசக்கூடியவர் ஒருவர் உண்டு, உனக்காய் நிற்கக்கூடியவர் ஒருவர் உண்டு. எரேமியாவிலே கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய நியாய ஸ்தாபகர், அவர் நம்முடைய ராஜா. எல்லா தீங்குகளிலிருந்தும் நம்மை ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நமக்காக ராஜா, அவர்தான் நமக்காக ஜட்ஜி, அவர்தான் நமக்காக லாயர். He will fight for us. அவர் நமக்காக யுத்தம் நடப்பிப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார், உன்னை தள்ளாட விட மாட்டார். கீலியாத்தின் அனுபவம் என்னவென்றால், உனக்காக பரிந்து நிற்கிற தேவன் அவர். எரேமியா 8:22 சொல்லுகிறது, கீலியாத்திலே பிசின் தைலங்கள் உண்டு,
உன்னை குணமாக்கக்கூடியதான ரணவைத்தியர் அந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். கீலேயாத்திலே பிசின் இல்லையோ, ரணவைத்தியனும் இல்லையோ. பின்னை ஏன் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கீலேயாத்திலே உன்னை ஆரோக்கியப்படுத்தக்கூடியதான, உன்னை சுகப்படுத்தக்கூடியதான வல்லமை நிறைந்ததான தேவன் உனக்கு உண்டு. எந்த சாபக்கட்டுகளாயிருந்தாலும், எந்த வியாதியின் கூர்மைகளாயிருந்தாலும் என் தேவன் உன்னை குணப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடையவில்லை, அவைகள் பிரகாசம் உள்ளதாய் மாற்றிற்று. காரணம் என்னன்னா, கீலேயாத்திலே உன்னை குணப்படுத்தக்கூடியதான ஔஷதம் அங்கதான் இருக்கு. உன்னை குணப்படுத்தும், அது உன்னை சுகப்படுத்தும். உன்னை சுகப்படுத்தக்கூடிய ஔஷதம் அந்த இடத்துல தான் இருக்குங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சூம்பின கையுடையவன் ஜெபாலயத்துக்கு வந்தான். இயேசு அவனை பார்த்தார். வேற யாரும் பார்க்கல. அங்க இருந்ததான நடத்தினதான ஜெப ஆலய தலைவன் பார்க்கல. வேதத்தை படித்த பண்டிதர்கள் அநேகர் இருந்தார்கள், அவர்கள் பார்க்கல. ஆனா இயேசுடைய கண்கள் அந்த சூம்பின கையுடையவனை பார்த்தது. அவன் ஆண்டவர் சொன்னார், நீ கையை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்பான்னு சொன்னார். அவன் கையை உயர்த்த 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 அவனுடைய கைகளின் மேலே ஒரு பெரிய விடுதலை உண்டாயிற்று. ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஏன் கையை உயர்த்தி ஆராதிங்க, கையை தட்டி ஆராதிங்க, கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்றோம் தெரியுமா? when you lift your hand, ஆண்டவருடைய கை உன்னை தொடுகிறதா இருக்கும். என் தாசனாகிய தாவீதை என் பரிசுத்த ஸ்தலத்தில் நான் கண்டுபிடித்தேன். அவனை அந்த இடத்தில் அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடு இருந்தது, என் புயம் அவனை பலப்படுத்திற்று. ஆண்டவர் உன்னை ஆராதிக்கும் போது உன் கையை பார்க்கிறார். எனக்குன்னு கையை எப்படி தூக்குறான், என்னை எப்படி ஆராதிக்கிறான். நீ என்னதோ சட்டசபையில் உட்கார்ந்த மாதிரி கையை கட்டிட்டு உட்கார்ந்துக்கிற. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்துக்காரன் சொல்றான், நோய் இருக்கா நல்லா கை தட்டு, உன் ஹார்ட் நல்லா வேலை செய்யும், ஓட்டட்டுக்கெல்லாம் வராதுன்னு சொல்லி உடனே கையை தட்டுற. அங்க பார்க்கில் போயிட்டு தட்டுற. கோயிலில் வந்து பாடி தட்டி பார், உன் பலவிடம் நீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, கீலேயாத்திலே உனக்கு வேண்டிய ஔஷதம் உண்டு. உன் ஆத்துமாவை பலப்படுத்தும்படியாய், உன் சரீரத்துக்கு ஆரோக்கியம் கொடுக்கும்படியாய், உன் சிந்தைக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியதான ஔஷதம் கீலேயாத்திலே உண்டு. அங்கே ஒரு ரண வைத்தியர் உண்டு, உன்னை விசாரிக்கிறவர். வேதம் சொல்லுது, ஒரு அம்மாவுக்கு 38 வருஷமா நிமிர முடியலையா. கர்த்தர் சுகம் கொடுத்தாருங்க. இந்த தேவன் நமக்கு சுகம் கொடுக்க வல்லவர். அப்படி விசுவாசம் எப்படி இருக்கு? ஆண்டவர் இந்த வருஷம் சொல்லி இருக்கிறாரு, மகா வறட்சியான காலத்திலும் நான் உன்னை திருப்தியா வச்சுக்கிடுவேன். வறட்சியான காலத்தில் உன்னை திருப்தியா வைப்பேன். என் வேதம் தான் சொல்லுது, அவனை நான் கர்மேலுக்கு கொண்டு போவேன். இன்னும் என் அன்பை அறிந்து கொள்ளும்படியாய், என்னை கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாய். கடந்த நாட்களில் நாங்கள் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போனேன். இந்த கல்யாணத்துக்கு போனோமா, அப்போ சில சகோதரர்கள் அங்கே போனோம். பிரியமானவர், அங்கே அவர் சொன்ன அறிக்கை என்ன தெரியுமா? என் தேவனே, என் ஆண்டவரே என்று சொன்னார் தாமஸ். அதனால கர்த்தர் அவர் இந்தியாவுக்கு அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்தவான் சிந்தின ரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த கர்த்தரை தெய்வம் என்று அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் எதை குறிச்சும் பயப்பட மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்திடுவார். கர்மேல்ல தான் நடந்தது. ரெண்டாவது, பாசானிலே நமக்கு வேண்டிய வார்த்தைகள் வரும். உள்ளும் புறம்பும் உள்ள மேய்ச்சல் நமக்கு உண்டாகும். மூன்றாவது, நாம் குறுகி போக மாட்டோம். நம்ம தேவனை பிடிச்சு கொள்ள நம்மளை ஆண்டவர் பெருக பண்ணிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. எத்தனையோ கேன்சர் வியாதி இங்க வந்து குணமாயிருக்கு. எத்தனையோ டிபி வியாதி இங்க வந்து குணமாயிருக்கு. எத்தனையோ பேர்களை கர்த்தர்
பிள்ளைதாட்சியாய் மாற்றிருக்கிறார். என் தேவன் உன்னை குறுகி போக பண்ண மாட்டார், உன்னை பெருக வச்சுக்கிட்டே இருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிறுமை நிறைந்த உலகத்திலே கர்த்தர் என்னை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி என் வேதம் சொல்லுது. யோசேப்பு அவனுக்கு எப்ராயிம் என்று பெயர் வைத்தான். எப்ராயிம் மேய்ச்சலை உனக்கு கர்த்தர் கொடுப்பார். கீலியாத்தின் மேய்ச்சலை கர்த்தர் கொடுப்பார். நீ சுகமா இருக்கும்படிக்கு, நீ ஆரோக்கியமா இருக்கும்படிக்கு, உனக்காய் கர்த்தர் பரிந்து பேசும்படிக்கு கீலியாத்தின் மேய்ச்சலை கொடுப்பார். ஜெபமனோமா, அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றை போலவும் இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றுகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். அவருக்கு நேரம் உன் கையை உயர்த்தி சொல்லுவியா? ஆசையெல்லாம் நீர்தானையா, என் தேவையெல்லாம் நீர்தானையா. அவர் சகல பிராணிகளின் வாஞ்சையை நிறைவேற்றுகிறதான தேவன். எல்லாருடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிறது ஆண்டவர். ஆண்டவர் தான் எல்லாருடைய வாஞ்சியை நிறைவேற்றுகிறார். அவருக்கு நேரம் ரெண்டு கையை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே, நீர் எனக்கு ஆரோக்கியம் கொடுக்க கீலியாத்தின் மேய்ச்சல் எனக்கு கொடுங்கப்பா. என் வாழ்க்கை நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே போதையா, எப்ராயிம் மேய்ச்சலை எனக்கு கொடுங்க. ஆண்டவரே, நான் குன்றி போகாதபடி உம்முடைய வார்த்தையிலே என்னை பலப்படுத்தும்படியாய் பாசானின் மேய்ச்சலை எனக்கு கொடுங்க. நான் இன்னும் உம்மை அறிந்து கொண்டு என் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடும்படியாக, ஒரு வேர் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக எனக்கு கர்மேலின் அனுபவத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. உம்மோடு வாழ்வது இன்பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. சொல்லுவோமா? உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், என்னை முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். சபையார் கைகளை உயர்த்தி, ஆசையெல்லாம்
நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானை ஏசையா ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம். ஆம் ஆண்டவரே, வாஞ்சையை நிறைவேற்றுவது என் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு இனிதான காரியம் அப்பா. எங்களுடைய ஆசையெல்லாம் நீங்க நிறைவேற்றி எங்களை மகிழ பண்ணுகிற தேவன் நீரே. எங்களுடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி எங்களுடைய இருதய ஆலோசனைகள் எல்லாம் நீங்க நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. எங்களை இன்னும் உம்மை அறிந்து கொள்ளும்படி, இன்னும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சவால்களை ஜெயிக்கும்படி கர்மேலுக்கு நேராய் எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் குன்றி போகாதபடி, குறுகி போகாதபடி உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோட பேசுங்க. உம்முடைய வார்த்தையின் தியானம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் ஐயா. பாசானின் அனுபவத்துக்குள்ளாய் கொண்டு செல்லுங்க எங்கள் தேவனாகிய கர்த்தாவே. நாங்கள் குன்றி போகாதபடி, நாளுக்கு நாள் நாங்கள் பெருகும்படியாக ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன் நீர் அல்லவோ. எப்ராயிம் மலைக்கு நேராய் எங்கள் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே, எங்களுக்காய் பரிந்து நிற்கக்கூடியவரே, எங்களை கீழியாத்துக்குள்ளே கொண்டு சென்று நாங்கள் உம்முடைய முக சாயலை அடையும்படியாக உம்முடைய பிசினி தைலத்தினால் எங்களை அலங்கரிப்பீராக, எங்களை ஆரோக்கியப்படுத்துவீராக. எங்கள் ரணவை ஆசீர்வதிங்க, சகல நன்மையினாலும் திருப்தியாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.